ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஜெரி பிசியோட பொட்டேட்டோ கிராபிக்ஸான ஃபுல் வீடியோ டுட்டோரியல் வீடியோ. ஓகேவா? நம்ம வந்து அப்படியே எடிட் பண்ணாம வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு எடிட் பண்ண சத்தியமா தெரியாது, உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ கிராபிக்ஸ் போறதுக்கான நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா லேட்டன்சி இல்லாம எனக்கு ஹெட்ஷாட் விழுது. ஓகேவா? ஹெட்ஷாட் நல்லாவே கனெக்ட் ஆகுது. முன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. லேட்டன்சி ஜீரோ லேட்டன்சி. மவுஸ் நம்ம இது பண்றோம்ல, அந்த லேட்டன்சிலாம் குறையுது. எஃப்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு ஆகல. ஓகேவா? உண்மையை உடைச்சிடறேன். சத்தியமா எனக்கு எஃப்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆகல. அதே 120 110 ட்ரைனிங்ல லைவ் கட் பண்ணிட்டு போனாவே 120 தான் வருது. இதுக்கு நான் எம்எஸ்ஐ பழைய எம்எஸ்ஐல பாத்தீங்கன்னா 150க்கு மேல வரும். எனக்கு 150 160க்கு மேல வரும். இத்தனைக்கே என் கிராபிக்ஸ் கார்டு 3050 பவர்ஃபுல்லான கார்டு. இதை நான் பதிவு செய்யறேன். எனக்கே வரல. கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி போட்டு ஆடுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா மட்டும் போட்டுக்கங்க. ஐடி பேன் இஷ்யூ எதுவுமே வரல. எனக்கு இது வரையும் வரல. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்மளோட இது கிடையாது. நம்ம நம்ம வந்து மேக் பண்ணது கிடையாது. ஓகேவா? நம்ம எதுவுமே ரெடி பண்ணது கிடையாது. ஃபுல்லா வடகு நண்பரோட ஸ்கிரிப்ட். ஓகேவா? அதுல வந்து வாய்ஸ் ஓவர் குத்து நம்ம எடிட் பண்ணி நம்ம விளையாண்டு நம்மளோட ரிவ்யூ அண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? எதுவுமே நம்மளோடது கிடையாது. அப்படி ரொம்ப ரொம்ப பெரிய ஐடி எல்லாம் போட்டுட்டு ஆடாதீங்க இது. ஓகேவா? ஏன்னா பேன் இஷ்யூ ஆனிச்சுன்னா நமக்கு தெரியாது, கம்பெனி பொறுப்பாவாது. சொல்லிட்டு ஓன் ரிஸ்க்ல ஆடிடுங்க. நானே என்னோட 2வது ஐடியில தான் போட்டு ஆட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 3 நாளா ஆட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாளா விடிய விடிய ஆட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகல. கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு பிஆர் கூட ஸ்டார்ட் ஆச்சு. பிஆர்ல இருந்து போட்டு ஆட்டிருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த வரைக்கும் எதுவும் ஐடி பேன் ஆகல, எதுவும் பிளாக் லிஸ்ட் எதுவும் ஆகல. ஓகேவா? ஹெட்ஷாட்டும் எனக்கு கனெக்ட் ஆகுது ஓரளவுக்கு. லைவ்ல கடைசியில பார்த்துருந்தா தெரியும். ஆனா என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடியே சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறம் நம்ம பஞ்சாயத்துக்குள்ள ஆயிடக்கூடாது. இல்லை, எனக்கு எவ்வளவு செட்டர் ஆச்சு. அந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் செமையா இதாகுது. எப்படி சொல்றது, டிராப் ஆகி ஏறுது. அந்த இதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து விண்டோஸ் செட்டிங் ஓப்பன் பண்ணோம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் விண்டோஸ் செட்டிங் ஓப்பன் பண்ணி, எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இல்ல, எனக்கு இது பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கேட்டுச்சு. என்னோட தானா விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து ஆன் ஆயிடுது. ஓகேவா? விண்டோஸ் செக்யூரிட்டி ஆன் ஆயிடுது எனக்கு மட்டும் ஒவ்வொரு தடவையும். உங்களுக்கு ஆன் ஆகுதுன்னா ஒரே தடவை போட்டா போதும். ஒவ்வொரு தடவையும் போடுறப்ப சரி விண்டோஸ் செக்யூரிட்டிக்குள்ள போயிட்டு வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது இருக்கும். வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? அதை ஆன் பண்ணிட்டோம்னா போதும். அது ஆன்ல இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணணும். வளர்றேன் பார்த்தீங்களா? நானே ஆன்ல இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, ஓகேவா, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிடும். இது ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிசி ரீஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் தானே ஆன் ஆயிடுது. நான் ஒவ்வொரு தடவையும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தான் கேம்குள்ள போற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஒரே தடவை இன்ஜெக்ட் பண்ணியிருந்தா போதும். ஓகே, ஃபைல் லிங்க் எல்லாமே டிரைவ்லேயே ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த ஃபைல் லிங்க்ல வந்து ப்ளூ ஸ்டாக் 5.22 லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. 5.9ல போட்டு பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகல. எம்எஸ்ஐ 5.9ல போட்டேன், ஒர்க் ஆகல. 5.12 போட்டா ஓப்பன் ஆகல. ஓகேவா? அதனால உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் நான் வச்சிருக்கேன், அந்த ஏபிகே எல்லாமே, ஃப்ரீ ஃபயர் ஏபிகே எல்லாமே சேர்த்து டிரைவ் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாஸ்வேர்டு எதுவுமே போடல, அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளூ ஸ்டாக்கோட செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ஓகேவா? ப்ளூ ஸ்டாக்கோட செட்டிங்ஸ் வந்து ப்ளூ ஸ்டாக்கோட இதுக்குள்ளேயே போகுது ப்ரோ. ப்ளூ ஸ்டாக்கோட செட்டிங்ஸ் நார்மல் செட்டிங் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? வந்து எத்தனை ஜிபி கோர் வந்து எத்தனை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாதிக்கு பாதி வைக்கணும். ஓகேவா? 4 கோர் வச்சிருக்கேன், மேக்ஸிமம் 4 கோர் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சுன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. வல்கன் கிராஃபிக்ஸ் வச்சுக்கோங்க. ரேம் 16 ஜிபி போட்டிருந்தீங்கன்னா 8 மாத்துங்க. அப்படி 8 தான் இருக்குன்னா நீங்க 4 வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதே போதும். ஓகேவா? கரெக்டா எல்லாம் சொல்லிட்டேனா? அப்படிதான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன என்ன ஐயோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்லணும்னு தெரியல. ஆமா, பாக்குறதுல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பாக்குறோம், ஒரு ஃபாலோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்காண்டி அப்போ வந்து எஃப்பிஎஸ் மாத்தணும். நம்ம ஃபேக் எஃப்பிஎஸ் தான் இது. ஓகேவா? ஃபேக் எஃப்பிஎஸ் இருந்தாலும் ஒரு நியாயமா இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபேக் எஃப் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்படியே போட்டு எடிட் பண்ணாதனால கொஞ்சம் பெருசா இருக்கும். எஃப்பிஎஸ் வந்து கரெக்டா அந்த 240 இருக்க இடத்துல 999 மாத்தணும். 60 எஃப்பிஎஸ் இருக்க இடத்துல 999 மாத்தணும். ஓகேவா? 2 இடத்துல மட்டும் தான் மாத்தணும். வேற ஏதாச்சும் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஃபேக் எஃப்பிஎஸ் தான் இருந்தாலும் எனேபிள் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். ஒரு 10 எஃப்பிஎஸ், 10 இல்ல, ஒரு 5 to 6 எஃப்பிஎஸ் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு ஏன் அப்படி கிராஸ் ஆச்சுன்னு தெரியல. அவன் போட்டிருக்கான் ப்ளூ ஸ்டாக் 5ல தான், அவன் 4ல தான் போட்டிருக்கான். அவனுக்கு வந்து வடகு நண்பருக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஆனா நான் போட்ட எம்எஸ்ஐல போட்டேன், எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா நான் அந்த போன் மாத்தி இருந்தால 144 பேசுக்கு, அதனால கூட இருக்கலாம். நான் மாத்தி பார்க்காம விட்டேன், மறந்துட்டேன் நண்பர்களே. சரி, அதெல்லாம் தட்டி விடுங்க. நண்பர்கள் எல்லாத்தையும் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம அடுத்தது இப்ப வந்து இன்டர்னல்னு வச்சுக்கோங்களேன். கிராபிக்ஸ் கார்டு இல்லாம இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கிராபிக்ஸ் கார்டு இருக்கவங்களுக்கு 2வது ஆப்ஷன். ஓகேங்களா? ஏஎம்டின்னு இருக்காது. ஓகேவா? இன்டர்னல்னா அதுல வந்து ப்ளூ ஸ்டாக் வந்து 5, நான் வந்து 5 தான் யூஸ் பண்றேன். 5 ஃபார்நெட் கொடுத்துட்டு ஃபார்நெட் தான் உள்ள செலுத்துறது. இப்போ வெர்ஷன் டிஎல்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதுதான் மெயின் ஃபைலே, பொட்டேட்டோ கிராபிக்ஸ்க்கான பேசிக் ஃபைல். ஓகேங்களா? அதுதான் காப்பி பண்ணிக்கணும். லீவ்ன்றது வந்து உங்களுக்கு வேணாட்டி இது போட்டீங்கன்னா அது வெளில போயிடும். ஓகேவா?
இப்ப வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம, ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, திரும்பி இப்போ விண்டோஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்பப்ப நான் ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறேன், ஓகேவா? எனக்கு எனக்கு அப்பப்ப பிசி ரீஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் கேக்குது. நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபைலை போடணும், ஓகேவா? கேம் ரன் பண்றதுக்கு முன்னாடி பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ரியல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை போய் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபைல் நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த ஃபைலை போயிட்டு ப்ளூ ஸ்டாக்கோட ஃபைல்ல போடணும். அந்த ஃபைல் லொகேஷன் சொல்றேன், அப்படியே பாருங்க. ஃபார்மேட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு வெர்ஷன் டிஎல்எல் கொடுத்தணும், ஓகேவா? வெர்ஷன் டிஎல்எல் கொடுத்து காப்பி கொடுத்தோடனே டிஸ்க் பிசியில போயிட்டு சி சில கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு ப்ளூ ஸ்டாக்ஸ் என்எக்ஸ்டின் இருக்குல்ல, அதில் கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும், ஓகேவா? அதில் ஒரு வெர்ஷன் டிஎல்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து ரீப்ளேஸ் கொடுக்கணும். பேஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ் திஸ் ஃபைல் லொகேஷன் கொடுத்துருங்க நண்பர்களே. கண்டினியூ கேக்குது, கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, இது ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், பொட்டேட்டோ கிராஃபிக்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பிசி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கேம்குள்ள போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு, ஓகேவா? ப்ளூ ஸ்டாக்ஸ் 5 எனக்கு போனது உள்ள பிளாக் ஸ்கிரீன் ஆகுது, ஓகேவா கைஸ்? அப்படி உங்களுக்கு கிராஷ் ஆச்சுன்னா உங்களோட போனை மாத்தி பாருங்க, அப்படி இல்லைன்னா ரேமை மாத்தி பாருங்க, ஓகேவா? ரேம் மாத்தி பார்த்துட்டு ப்ளூ ஸ்டாக் பாருங்க, இல்லைங்க ஒர்க் ஆயிடுச்சு, ஃபுல்லா பிளர் ஆயிடுச்சு. ஜப்பான் வீடியோ மாதிரி ஆயிடுச்சா கைஸ்? ஜப்பான் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, எனக்கு வந்து 120ல இருந்து 140 FPS போகுது. ஆனா இப்போ எனக்கு அந்த பழைய எமுலேட்டர் வந்து 5.9ல எனக்கு 500 600 போகும். 48 50 தான் போகுது, ஓகேவா? நான் வந்து 2வது ஐடி தான் போட்டு லாகின் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்க ஓன் ரிஸ்க்ல ஆடிக்கங்க, நம்ம பஞ்சாயத்துக்கு குண்டாக்காதீங்க நம்மள, ஓகேவா? டங் மண்டே வேற இருக்கிறான். எனக்கு வந்து இப்ப ஒவ்வொரு தடவை செட்டிங் மாத்தும் போதெல்லாம் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு லைவ்ல. ஆனா இப்ப மாத்தும் போது எனக்கு ஒன்றும் கிராஷ் ஆகல, ஓகேவா? எனக்கு வந்து பக்காவா இருக்குது. இப்போ ஒரு 2 நாளா லைவ் போடாம ஆடினேன்ல, இப்போ 2 நாளா ஆடும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பக்கான்னு சொல்ல முடியாது, நார்மலா இருக்குது. ஹெட்ஷாட் நல்லா கனெக்ட் ஆகுது. எஃபிஎஸ் எப்படி சொல்றது, 0 லேட்டன்சில இருக்கனால எனக்கு எஃபிஎஸ் பத்தி பிரச்சனை இல்லை. 90க்கு மேல வருது விளையாடக்கூடிய எஃபிஎஸ், 90க்கு மேல வருது எனக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாத்தீங்களா பொட்டேட்டோ கிராஃபிக்ஸ் எவ்வளவு பெருசு பஜாவா இருக்குதா? எல்லாரும் பாத்தீங்க, இது வந்து ஏஎம்டி வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் கிராபிக்ஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கு நான் போட்டது, ஓகேவா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு இல்லாததுக்கு அதே மாதிரியே இருக்கும். நீங்க அதுவும் இன்புட்னு இருக்கும், அது அந்த ஃபைலோட பேரு, ஓகேவா? அதே எடுத்துட்டு போயிட்டு அதே ப்ரோக்ராம் ஃபைல போட்டுக்கலாம். அப்படி வேணாட்டினா அந்த லீவ் ஆப்ஷன் போட்டுக்கலாம். உங்களை பாருங்க, ஹெட்ஷாட்லாம் எப்படி விழுது இங்க பாருங்க. அப்பப்போ எனக்கு ஒரு இது காத்துது பாத்தீங்களா? அது மாதிரி எனக்கு இங்க பாருங்க தெரியுதா? இது மாதிரி அப்பப்போ வருது. அது வந்து பிசி ரீஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க, எமுலேட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம்னா எனக்கு சரியாயிடுது, ஓகேவா? இது அப்பப்போ வருது, நீங்க தான் பாத்துக்கணும். எல்லா ரிஸ்கையும் சொல்லிட்டேன், ஓகேவா? லைவ் என்னால போட முடியல முத நாள், எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு. உங்களோட ஓன் ரிஸ்க். உங்க ஐடி போச்சுனாவோ, இப்போ உங்க ஐடி பிளாக் லிஸ்ட் ஆச்சு இருந்து, அவ்வளவு பெரிய ஐடி ப்ரோ, 2 lakh 3 lakh வரும் ஐடி, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எல்லாம் இருக்குது. அந்த ஐடிலாம் போட்டு பேன் ஆச்சு, சஸ்பெண்ட் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, ஓகேவா? நான் 2வது ஐடியில போட்டு ஆட்டிருக்கிறேன், இதுவரையும் எனக்கு ஆகலை, ஓகேவா? இதுவரையும் எனக்கு ஆகலை. அதனால நான் வந்து ஆன்டி பேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பேன் ஆகலை, உங்களுக்கும் பேன் ஆகுது. மொபைலுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம வெயிட் பண்ணுங்க, வெயிட்டிங்ல போனுங்க. ஆனால் மொபைலில் போட்டால் கண்டிப்பா பேன் ஆகும், நான் சொல்றேன். நிறைய பேர் போட்டுட்டு இருக்கானுங்க, மொபைலில் போட்டால் கண்டிப்பா பேன் ஆகும். ஏன்னா மொபைலில் போறது வந்து ஃப்ரீ ஃபயர்ல மாடிஃபை பண்றோம், இது வந்து ப்ளூ ஸ்டாக் தான் மாடிஃபை பண்றோம். இதுல பேன் ஆக வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஓகேவா? ஆனா இதுல பேன் ஆக வாய்ப்பு கிடையாது. ஆனா அதுல போடும்போது நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர்ல மாத்துவோம், ஓகேவா? மொபைலே மாற்ற மாட்டோம், ஃப்ரீ ஃபயர்ல மாத்துவோம். இதுல மாத்துறதுக்கும் அதுல மாத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால மொபைல போட்டா கண்டிப்பா பேன் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா என்ன நாலேஜ் இல்லை எனக்கு, ஓகேவா? நான் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அந்த வீடியோ வேணுமா வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஓகேவா? நான் அந்த வீடியோ போட்டுறேன், ஓகேவா? இங்க பாருங்க, ஏம் இஷ்யூ இருக்கு, அந்த ஏம் இஷ்யூ இருக்கு எனக்கு பாருங்க. இப்படி எப்படி காட்டுது பாருங்க, இது மாதிரி புல்லட்டே படாம இருக்குது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இது மாதிரி ஏம் இஷ்யூ இருக்கு எனக்கு பயங்கரமா அதுல, ஓகேவா? அதெல்லாம் நீங்க தான் இது பண்ணிக்கணும். ஆனா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கு, பக்காவா மஜாவா இருக்குது எல்லாமே. ஓகே, லைட்டா இருங்க, அடுத்ததை பார்ப்போம் கைஸ். இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் இன்னமும் லைக் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, மனசு சொல்லுது. எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஓகேவா? அதனால தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? இப்போ வந்து எப்படி போடுறது, எப்படி இது பண்றதுன்னு எல்லாமே சொல்லிட்டேன் அந்த வீடியோல, ஓகேவா? இப்போ திரும்பியும் உங்களுக்கு பிசி கிராஷ் ஆகிட்டே இருக்குது, இல்லை திரும்பி பிசி கிராஷ் ஆகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் அதுதான் பண்ணணும். பிசி கிராஷ் ஆகுது, பிசியே கிராஷ் ஆகுதுன்னா பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக ஆயிரும், ஓகேவா? ரியல் டைம் ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து எந்த விதமான சீட்டர் ஃபைல், ஓகேவா? எந்த விதமான அன்பேர் எது எல்லாத்தையும் தூக்கிடும். அதனால பொட்டேட்டோ கிராஃபிக்ஸும் போயிடும். நீங்களா பிசி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும். அப்படி நீங்க இது போகணும்னா அதான் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஆன் பண்ணிட்டு பிசி ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் போயிடும், ஓகேவா? நீங்க ஒவ்வொரு தடவையும் கேம் ஆடும்போது அதை போடணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? லென்த்தா போகுது, அதனால இதை முடிச்சுட்டு பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா மனசு நிறைவா இருக்கும். எல்லாரும் லைவ் இப்போ கூட லைவ் போட்டுருக்கலாம், ஓகேவா? நீங்க பார்த்துட்டு இருக்க கூட லைவ் போட்டுருக்கலாம், எல்லாரும் லைவ் வந்துருங்க.
லிங்க்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க இந்த பொட்டேட்டோ கிராஃபிக்ஸ். ஓகேவா, போயிட்டு வர நண்பர்களே, டாட்டா பை பை.